அனுமனோட தீராத தாகத்தை தீர்க்க முருகன் ஏற்படுத்திய நீரூற்று இன்னமும் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நான் சொல்ற கோவில் போனா நீங்க இப்பயும் பார்க்கலாம். பிளேஸ் எங்க இருக்குன்னு சொல்றேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ராமாயணம் போறப்போ அனுமன் சஞ்சீவி மலையை பேத்து எடுத்துட்டு போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி போகும்போது அனுமனுக்கு தீராத தாகம் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல எங்க தேடியும் தண்ணி கிடைக்கல. அப்பதான் அனுமனுக்கு ஒரு யோசனை வந்தது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அதனால அனுமன் ஒரு மலைக்கு மேல போயிட்டு முருகனை நினைச்சு வேண்ட ஆரம்பிக்கிறாரு. அனுமனோட வேண்டுதலுக்கு நம்ம முருகனும் அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. அனுமனோட தீராத தாகத்தை தீர்க்க முருகன் தன்னோட வேலால மலையோட ஒரு பகுதியை குத்தி நீரூற்று ஒன்று வர வைக்கிறாரு. அதன் மூலமா அனுமனோட தீராத தாகம் தீர்க்கப்பட்டது. முருகன் ஏற்படுத்திய நீரூற்று இப்பவும் வந்துட்டு தாங்க இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பெரிய தடாகம் அப்படின்ற ஊர்ல தாங்க இருக்கு. இந்த கோவிலோட பேர் அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவில்ல அனுவாவி அப்படின்னா அணு என்பது அனுமனையும், வாவி அப்படின்னா ஊற்றையும் குறிக்குது. இந்த கோவில்ல முருகன் வள்ளி தெய்வானியோட காட்சி கொடுத்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட மலையடிவாரத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க. கந்தனின் கருணை ஏராளம் அதுல ஒண்ணுதாங்க இந்த அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். முடிஞ்சா போயிட்டு வாங்க. இந்த கோவிலை பத்தி இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கோவில்களோட